பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. ஈகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் வளர ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். பாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நானும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நானும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாளும் நிலைத்திடவே உண்மை தேவனை அறிந்திடவே. உறவில் நாளும் நிலைத்திடவே உண்மை தேவனை அறிந்திடவே. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை கன்னியான புனித யூப்ராசியா அவர்களை நினைவுகூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஞானமுள்ள கன்னி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்கச் சென்ற முன்மதி உள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே. அன்பானவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, தூய்மை அனைத்தின் நூற்றானவரே, ஒரே திருமகனை தம் பங்காகவும் உரிமை சொத்தாகவும் ஏற்றுக்கொள்ள புனித யுப்ராசியாவை வழிநடத்தினீரே. உமது நிலையான மாற்றுக்கு நாங்கள் இறுதியில் வந்து சேர உம்மை மட்டுமே இறுக பற்றிக் கொள்ளவும் பற்றன்புடன் உமக்கு தொண்டாற்றவும் எங்களுக்கு அருள்வீரார். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமேயன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ? அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பான்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கின்றோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடர்க்கு வல்லமை செயல்களையும் உமது அரசிற்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். Alleluia, 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 Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. உயிருள்ள இறை வார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விடச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மனித இயல்பில் இருக்கின்ற ஒருவரினால் ஆவிக்குரியவற்றை உய்த்துணர முடியாது. ஆவியானவர் ஒருவருள் செயலாற்றுவதை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை எடுத்து சொல்லி, ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாய் இறைவனுடைய திருவுளத்தையும் இறை திட்டத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று இறை வார்த்தை வலியுறுத்தி சொல்கிறது. தூய ஆவியானவர் நம்முள் குடிகொண்டிருக்கிறார் என்றால் தீய ஆவியை குறித்த விழிப்புணர்வு நமக்குள் ஏற்படும். தீய ஆவியினை குறித்த அச்சம் நமக்குள் இருக்கும். தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தோடு போராடக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். எனவே இந்த நாளிலும் கூட புனிதையான யூப்ரேசியா அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற வேளையில் கடவுளுக்குரிய அன்பு பிள்ளைகளாய் நாம் வாழ தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபத்தின் வல்லமையை உணர வேண்டும். ஜெபத்தின் மேன்மையையும் புனிதத்தையும் உணர்ந்து ஜெபத்தின் வழியாக ஜெயம் பெற இறைவனிடத்தில் இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இந்த உலகம் ஒரு போர்க்களமாக இருக்கிறது. எப்படி? நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போர்க்களம்.
நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எதிரான ஒரு போராட்டம். ஒருவரிடத்தில் அன்பு இருக்கிறது என்றால், இன்னொருவர் கல் நெஞ்சம் படைத்தவராக இருக்கிறார் என்றால் அந்த இடத்தில் முரண்பாடுகள் இருக்கும். ஒரு இடத்தில் இரக்க குணம் உடையவராக இருக்கிறார் என்றால் மற்றொருவர் எப்பொழுது பார்த்தாலும் கண்டிப்போடு இருக்கிறார் என்றால், அல்லது எதை குறித்தும் அவருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் கடிந்து கொள்ளுகிறார் என்றால் போராட்டம் இருக்கும். இந்த சமூகம் நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டத்தில் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது, அன்பிற்குரியவர்களே, விழிப்போடு இருங்கள். தீமையை குறித்த விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். தீயவற்றின் மீது நாம் அதிகாரம் செலுத்த வேண்டும். அந்த தீயவற்றை வெறுத்து ஒதுக்குவதற்கு, தீயவற்றை அழிப்பதற்கு, தீயவற்றை நம்மை நெருங்க விடாமல் காத்துக்கொள்வதற்கு அந்த தீயவற்றின் மீது நமக்கு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அற்புதமாக வெளிப்படுத்தி சொல்லுகிறார். இந்த இடத்தில் தொழுகை கூடத்திலே தீய ஆவியான பேய் பிடித்த ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதை பார்த்த உடனே, ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று தீமையானது இந்த இடத்தில் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. தீமை ஆதிக்கம் செலுத்த முற்படுகிறது. தீமையானது ஒருவரை வீழ்த்திவிட இந்த இடத்திலே திட்டம் தீட்டுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த தீமையின் மீது அதிகாரம் செலுத்துவதை பார்க்கிறோம். வாயை மூடு, இவனை விட்டு வெளியே போ. தீமையானது ஒருபோதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவற்றின் மீது நாம் அதிகாரம் கொண்டிருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னா நமக்குள் ஆவியினுடைய வல்லமை வேண்டும், தூய ஆவியினுடைய வல்லமை வேண்டும். அதை தான் இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. மனித இயல்பை உடைய ஒருவரால் ஆவிக்குரிய இயல்பை புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய இயல்பில் இருக்கிறவர்கள், அந்த ஆவிக்குரிய இயல்பில் செயல்படுகிறவர்கள் எப்பொழுதும் மடமையாக தென்படுவார்கள். அவர்களை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே ஆவியினுடைய அருள் வரங்களை பெற நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். மனித நிலையிலிருந்து ஆவிக்குரிய இயல்பை அணிந்து கொண்டு வாழ்கிற மனநிலையில் வாழ்வது. நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பல இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உள்ளாகிறோம். தீமை எந்த வகையிலாவது நம்மை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த தீமைக்கு நாம் அடிமையாகி போனோம் என்றால் அதிலிருந்து எழுந்து வருவதோ மீண்டு வருவதோ மிக மிக கடினம். நம்முடைய வாழ்க்கையே அதனால அர்த்தமற்று போய்விடும் அல்லது நாசமாய் போய்விடும். அது ஒரு வேதனை மிகுந்த நிலை, வலி நிறைந்த ஒரு நிலை. எனவே அந்த நிலைக்கு நாம் ஒருபோதும் தள்ளப்படக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் இயேசு, நான் இரக்கமும் கனிவும் உடையவன், எளிதில் சிலம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்று சொல்லி கடவுளுடைய இரக்கமும் அவருடைய அன்பும் வெளிப்படுகிற இடத்தில் தீமைக்கு இடமில்லை என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த உண்மையை இன்றைய நாளினுடைய புனிதராக யூப்ரேசியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். கேரளாவில் உள்ள காட்டூரில் 1877 பிறந்தவர். அன்னை மரியாளின் மீது அதிகமான பக்தி கொண்டிருந்தவர். புனித லீமாரோஸினுடைய வாழ்க்கையை சிறு பொழுதினிலேயே இவருடைய தாய் பல நிலைகளில் அவருக்கு விளக்கி சொல்லுவதன் அடிப்படையில் தானும் அந்த பக்தியில் அதிகமாக வளர்கிறார். 9வது வயதில் அன்னை மரியாளுடைய திருக்காட்சியை பார்க்கிறார். கார்மேல் சபையில் இணைந்து கொண்டு கன்னியர் மடத்திலே இருந்து துறவியாக மாறுகிறார். அவர் அதிகமான நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்படுகிற வேளையில் திருக்குடும்பத்தினுடைய காட்சியானது அவருக்கு கொடுக்கப்படுகிறதாம். அந்த காட்சியின் வழியாக அவருடைய நோய்கள் நீங்கி அவர் சுகமடைவதாக, குணம் பெற்றதாக வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. 48 ஆண்டுகள் ஜபத்தில் அதிகமாக ஈடுபட்டு
கன்னியர் இல்லத்திலேயே தங்கியிருந்து ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தவராக இவர் இருக்கிறார். அதனால தான் இவரை ஜெபிக்கும் அன்னை என்றும் நடமாடும் கோவில் என்றும் அக்காலகட்டத்திலேயே அழைத்திருக்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் நான் ஒருபோதும் எனக்கு உதவி செய்தவர்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லி உதவி செய்தவர்களை நன்றி உள்ளத்தோடு பாராட்டுகிறவராக இதோ இந்த சகோதரி வாழ்ந்திருக்கிறார். ஜெப உதவி தேவைப்படுவோரினுடைய பாதுகாவலராக அறியப்படுகிற இந்த புனித இடத்தில் நமக்கு ஏதாவது பரிந்துரைகள் இருப்பின், ஜெப உதவிகள் தேவைப்படுவின், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஜெபிக்க விரும்பினால் இந்த தேவைக்காக மன்றாடுங்கள், இந்த தேவைக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இந்த புனிதையின் வழியாக ஜெபிப்போம். இந்த புனிதையின் வழியாக ஜெபித்து அந்த பரிந்து பேசுதலினால் அந்த வரத்தையும் அருள் ஆசீர்வாதத்தையும் அற்புத அதிசயத்தையும் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட தூய வாழ்க்கை வாழ்ந்த இந்த அருட்கண்ணி 1958 இறைவனடி சேருகிறார். பின்னர் தாயாம் திரு அவை இவரை புனித நிலைக்கு உயர்த்தி பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏனென்றால் தீமையை குறித்த அச்சம் இவருக்குள் இருந்தது. தீமையை விலக்கி தூய்மையான நன்மையான உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்ததனால் இப்படிப்பட்ட புனிதருடைய வாழ்வு நமக்கு இன்று பாடமாக கொடுக்கப்படுகிறது. நாமும் ஜபத்தின் வழியாக தூய வாழ்க்கை வாழலாம். நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து தீமையை எதிர்த்து நின்று போராடி வாழ்வில் உண்மையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ இந்த நாளில் வரம் வேண்டி ஜபிப்போம். இறையாசிரை பெறுவோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்த குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்த கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித யுப்ராசியாவில் விளங்கி உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை ஆமென். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. நிறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். நிறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே.
இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடித் தேடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். கன்னியின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தூய்மையான வாழ்வினால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் இனி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் இனி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுகளை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.